பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். அப்பக்கூப் 2வது அதிகாரம் 3வது வசனம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ தாமதித்தா கூட காத்திருப்பா, நிச்சயமா வரப்போகுது, தாமதமே ஆகிறது கிடையாது, நிச்சயமா நடக்கும்னு சொல்றாருங்க. என்ன நடக்கும்னா, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க. அது என் லைஃப்ல எப்பங்க நடக்கும்? இந்த காரியம் நடந்தா என் லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்குங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க, எனக்கு இந்த காரியம் மட்டும் போதுங்க, நான் பெருசாலாம் ரொம்ப ஆசைப்படலைங்க, இந்த காரியத்தை ஏசப்பா எங்க எனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில சில எதிர்பார்ப்புகள், தேவைகள் நடக்கணும் எதிர்பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா? அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய போறேன்னு சொல்றாருங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? தாமதித்தாலும் அதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்றாருங்க. வெயிட் பண்றீங்களா? நான் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். அந்த பஸ் எந்த டைம்ல வரும்னு எனக்கு தெரியுங்க. ஆனா என் வாழ்க்கையில எந்த நேரத்துல அற்புதம் நடக்கும் எனக்கே தெரியலங்க. அதனால எனக்கு ரொம்ப விசுவாசத்துல டவுனா இருக்குங்க. ஆனா விசுவாசமா இருக்கிறவங்க தேவனிடத்துல பிரியமா இருக்கணுமா? பிரியமா விசுவாசமா இருக்கும்போது அது நடக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்குன்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறேங்க. நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா அது நடக்கத்தான் போகுது, நடக்காம இருக்கவே போகுது. ஏசப்பா இது வரைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்காருல, இனிமேலும் நடத்துவாரு, தாங்குவாரு, தப்பி வைப்பாரு, உங்க பிரச்சனைகளை மாத்துவாருங்க. கவலையே படாதீங்க, நல்லபடியா நடக்கும். கல்யாணம் நடக்கலையா, மேரேஜ் போகணுமா, வீடு கட்டணுமா, கடன் பிரச்சனையா, அந்த காரியம் இந்த காரியம் எக்ஸெட்ரா ஏகப்பட்டது ஓடிக்கிட்டே இருக்குப்பா. மகனே மகளே, கவலைப்படாத, தேவன் உங்களுக்காக செய்வாரு. வாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.